அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில சூரியனும் புதனும், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும். அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் எல்லாருடைய விஷயத்திலையும் தலையிடாதவர்கள். அந்த வீட்டுல ஒரு கும்பராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்கள் விஷயத்துல தலையிடாதவர்கள் தான் இந்த கும்பராசி என்பவர்கள். ஏன்னா தனக்குண்டான கவலையும் தனக்குண்டான பிரச்சனையுமே இவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அதனால மற்றவர்கள் விஷயத்துல தலையிடுறதுலதான் இவங்க பெரிய அளவுக்கு ஈடுபாடே காட்ட மாட்டாங்க. அதே சமயத்துல மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் முதல் ஆளாக நிற்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பவர்களாக தான் நிற்பாங்க. இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த சூரியனும் கேதுவும் சேர்றாரு. அந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கணவன் மனைவி பிரிவுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து, அதாவது 17ஆம் தேதியில இருந்து அந்த சூரியன் உங்களுக்கு அந்த கேதுவோட சேர்றதுனால அந்த கணவன் மனைவி பிரிவுன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, மனைவி குழந்தைகளை விட்டு வேலை பாக்குறீங்க, கணவரை விட்டு வேலை பாக்குறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு தவறுமே கிடையாது. அது ஒரு நல்லது உங்களுக்கு. ஏன்னா கூடயே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் வரும், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். அதனால வெளிநாட்டுல தற்காலிகமாக பிரிந்து இருக்கிறது நல்லதுதான். கூடயே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரிவுகள் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி. அடுத்து இந்த கும்பராசி என்பர்களுக்கு கர்மஸ்தானாதிபதி. அந்த கர்மஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலை செய்ய விடாம யாராவது ஒருத்தர் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே தொழிலை செய்யறது பெரிய விஷயம். ஆனாலும் அந்த தொழில் செய்யும் போது அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். இதுல மீடியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கும்பராசி என்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்கு மேலாக உங்களுக்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை. ஆனாலும் இந்த காலகட்டமும் அந்த வாய்ப்புகள் உங்க கை வரைக்கும் வரும். கடைசி நேரத்துல அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது வேற ஏதாவது யாருக்காவது போயிடும். அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள், தடைகள் அப்படின்றத இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போறார். அந்த 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு அந்த தொழில்ல ஏற்படக்கூடிய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது தற்காலிகமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தற்காலிகம்தான். உங்களுடைய தசாபுத்தி அப்படின்றது ஒண்ணு நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. தசாபுத்தி தான் நம்மளுக்கு ஒரு ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். எப்படி நமக்கு ஒரு வண்டி போகும்போது அதனுடைய சக்கரங்களோ அதனுடைய இப்ப முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் மாட்டு வண்டி இருந்தது. மாட்டு வண்டி போகும்போது அந்த மாடு நம்ம கரெக்டா கையில பிடிச்சிருந்தோம், அந்த காளை மாடுகளை கரெக்டா நம்ம கையில வச்சிருந்தோம், அந்த கயிறு மூலமாக மூக்கணாங்கயிறு மூலமாக நம்ம கரெக்டா வச்சிருந்தோம்னா அது கரெக்டான ரூட்ல போகும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேற ஏதோ திசை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கோச்சார கிரகங்கள்
நமக்கு அந்த ஒரு காளை மாடு மாதிரி நம்ம அந்த மூக்கணாங்கயிறு தான் நம்மளுடைய திசாபுத்தி. இப்போ இந்த காலத்துப்படி சொல்லணும்னா கார்ல இருக்கக்கூடிய ஸ்டியரிங் தான் நம்மளுடைய திசாபுத்தி. அந்த ஸ்டியரிங்கை கரெக்டா கெட்டியா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் வண்டி. அந்த ஸ்டியரிங்கை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் மீறி போயிடும். அதனால திசாபுத்தி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்துலதான் இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இந்த தற்காலிக சூழ்நிலைகள் மறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான். அதை பத்தி பெருமளவு கவலைப்பட வேண்டாம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வராரு. அதனால இந்த காலகட்டம் ஒரு 3 மாதமாக பெண்டிங்ல இருந்த லோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். ஹோம் லோனா இருக்கட்டும், அடுத்து வெஹிக்கிள் லோனா இருக்கட்டும், பர்சனல் லோனா இருக்கட்டும், எந்த லோனா இருந்தாலும் முக்கியமா இந்த லோன் எல்லாம் அப்ரூவ் ஆகும். கிரெடிட் கார்டு உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு வாங்கினவங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சாதாரணமா ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் கூட மாட்டிட்டீங்கன்னா கூட அடைச்சிருவீங்க. ஆனா கும்பராசி என்பர்கள், ஏன்னா ஏழரை சனி எல்லாம் இப்போ எல்லாம் கலிகாலத்துல எது மூலமா வருதுன்னா கிரெடிட் கார்டு மூலமாக தான் வருது. நிறைய பேருக்கு ஏழரை சனி கிரெடிட் கார்டு மூலமாக தான் வருது. அதனால உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்திற்கு ஆளாக்கிடும். அதனால அதெல்லாம் நீங்க தொடாதீங்க. ஆர்டினரி லோன்ஸ் எல்லாம் வாங்கும் போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசியில இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கராரா இருக்கக்கூடிய ஒரு நேரம். நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன், இத்தனை மணிக்கு தான் போவேன், இவ்வளவுதான் எனக்கு லஞ்ச் பிரேக், இத்தனை லஞ்ச் பிரேக்கு நான் இந்த நேரம் ஃபுல்லா நான் இருப்பேன், அதுக்கு தகுந்து நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களினுடைய வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கராரா இந்த ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இவர்களுக்கு எல்லாரையும் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. என்னதான் இவர்கள் உண்மையாக இருந்தா கூட மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றும் போது நம்ம ஏன் உண்மையா இருக்கணும், நம்மளுடைய குணப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கராரா அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஒரு போல்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆகஸ்ட் மாதத்துல ரொம்ப போல்டா இருப்பீங்க. நிறைய விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு எண்ணம்ன்றது இருக்கும். ஏன்னா அடிபட்ட மரம் தான் வைரம் பாஞ்ச மரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய அடிபட்டாச்சு. இப்போ வைரமாக தீட்டக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். நல்லா ஜொலிக்க போறீங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அதுல ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. அதுல இருந்தெல்லாம் நல்ல ஒரு நிவர்த்தின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு மன மாற்றங்களோட ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நான் மேல சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.